எனக்கு அம்மா சென்டி படம் முடிஞ்சது, நான் அவுட்டு. நான் அம்மா சென்டி படம்னா நான் இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நாங்கள் தேட்டருக்குள்ளே போனோன்னே எங்களை எல்லாருமே சேர்ந்து கூட்டிட்டாங்க. சரி, அழ வைக்கணும்னா அழ வச்சிடறாங்க, சிரிக்க வைக்கணும்னா டக்குன்னு ஒரே செகண்டில் சிரிக்க வச்சிடுறாங்க. மியூசிக் கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்துருக்கலாம். படம் ரொம்ப எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். மியூசிக் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அந்த படத்தில் டைலாக் வரும், நம்ம 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 வந்து எவ்வளோ தூரம் நம்மளோட மனசு எவ்வளோ மோசமானதை பண்ணதும் இந்த நல்லதும் இது அதே மாதிரி பண்ணுது அப்படிம்பாங்க. அதுதான் படத்தோட லைனு. கடைசி வரைக்கும் அது இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, அவங்க தான் படம் பேக் போனே அவங்க தான். அவங்களோட இவ்வளோ வருஷம் நடிச்சது தெரியுது. கேமரா ஆன் பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் கடைசி சீன் லைட்டாக அழுவாங்க, தேட்டரே கிளாப் அடிச்சது. ஸோ அவங்களோட படம் தான் படமே. பேபி தான் ஃபுல் படம். எனக்கு அம்மா சென்டி படம் முடிஞ்சது, நான் அவுட்டு. நான் அம்மா சென்டி படம்னா நான் இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் நம்ம வீட்டில் வந்து நம்மளோட வயசு அதிகமான பேச மாட்டோம் உட்காந்து. இந்த படத்தில் அது ஒன்று வந்து சொல்லாமல் சொல்லியிருந்தாங்க. உட்காந்து 2 நிமிஷம் மனசை விட்டு பேசினா தெரிஞ்சிடும் அப்படின்னா. ஒரு விஷயத்த இமோஷனை கரெக்டாக ஓவர்டோஸ் ஆகாமல் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது மாறன் ஆகட்டும், அந்த இன்னொரு பையனாகட்டும், அவங்க தேடுறது அது இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடிக்கவே இல்லை. யாருமே இதில் நடிக்காமல் இயல்பாக இருந்துச்சு. அப்படியே இயல்பாக இருந்தது. அது ரொம்ப பிரமமாக இருந்துச்சு. ஜேபிபி படம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான படங்க. தமிழ் சினிமாவினுடைய முகம் மாறிக்கிட்டே வருது அப்படின்னு தெரியுது. அடுத்து சினிமாவுக்குன்னு ஒரு சமுத்திரிகா லட்சணம் தமிழ் சினிமாவுக்குன்னு இருந்தது. அதெல்லாம் அப்படி தூளாக உடஞ்சி நொறுங்குது. இன்னொன்று நம்ம வந்து உலக சினிமா, பைசைக்கிள் தீவ்ஸு, அதுக்குள்ளே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் அலோன்னஸ் அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு இருத்தலியல் தனிமையை பற்றிய விஷயங்களெல்லாம் அதுபோல் பெரிய வார்த்தைகளே இல்லாமல் சாதாரண இயல்பில் அதெல்லாம் வந்து அப்படி ப்ரெசன்ட் பண்ணது பார்த்தா தமிழ் சினிமாவினுடைய முகம் அப்படியே மாறி அப்படியே ஒரு உலக சினிமா என்று சொல்கிறோம்ல, தமிழ் சினிமா தான் இன்றைக்கு உலக சினிமா. அதை நோக்கி நடக்குது. ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, அது ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அதில் குறிப்பாக ஒரு தாய் ஒரு பெண்ணாக இருந்து என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அந்த வழியை கடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. படம் வந்து இது படம் இல்லை, பாடம். ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய கடமை. ஜே பேபியோட வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழ்வியலாக வந்து கலந்து பார்த்தோம். நாங்கள் தேட்டருக்குள்ளே போனோன்னே எங்களை எல்லாருமே சேர்ந்து பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஏன் பூட்டுனாங்க அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். என்னன்னா அந்த பூட்டுன்றது அந்த ஸ்டோரி, அந்த டைரக்ஷனில் நாங்கள் உள்ளே உட்காந்துட்டோம். அதுதான் அண்ணன் சொல்கிறாரு. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து ஜேபிபி மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்துருப்போம், ரிலேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. மாறன் சாராக இருக்கட்டும், தினேஷ் அண்ணா இருக்கட்டும், ஊர்வசி மேம் இருக்கட்டும், வேறு லெவலில் இருந்துச்சு படம். தமிழ் சினிமா வந்து பேக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் எமோஷ்னலி வந்து அட்டாச்மெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாரும் அப்பாவை கண்டிப்பாக அழைச்சிட்டு போகணும். அந்தளவுக்கு ஒரு எமோஷனல். ஏன்னா உண்மையாகவே அழுதுட்டேங்க. ஒரு பாட்டு எக்ஸாக்ட்லி. ஏன்னா அம்மா பாட்டெலாம் வந்து அது கனெக்ட் ஆகும்போது அப்படி இருந்துச்சு. சொல்லவே வேணாம். எனக்கு வந்து ஊர்வசி மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஒரு என்ன சொல்கிற, ஒரு ஆக்டராக ஆகணும்னா கண்டிப்பாக அவங்களோட நடிப்புலாம் பார்த்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த ஆக்டிங் இல்லை, அவங்க வாழ்ந்துருக்காங்க அந்த ஒரு இதில். அதேமாதிரி தினேஷன்னா சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாறன் சார். ஸோ இவங்க 3 பேரும் வந்து இந்த படத்தை வந்து கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க. டைரக்டர் சார் அண்டு மாரி சார், சுரேஷ் மாரி சார் வந்து அவ்வளோ அழகாக வந்து படத்தை கொடுத்துருக்காங்க நமக்காக. அந்த இராணுவ வீரர் அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஜே பேபி இஸ் எ விக்ட்ரி பேபி. எல்லோரும் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், கேரிங்காக இருக்கணும். வயசானதுக்கப்புறம் விட்டு போகக்கூடாது. அவ்வளோதான். ஒரு சர்க்கிள்ன்றது, லைஃப் ஒரு சர்க்கிள்ன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அது மஸ்ட்டு. அது பார்த்தோன்னா மனுஷனாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவ்வளோதான். எமோஷன்ஸ் தான். ரொம்ப யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்பா அம்மா பார்த்துக்கணுன்றது. அது இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். அது டைரக்டர் அவங்களோட நம்ம அடுத்த படம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதை பார்க்கும்போது பயங்கர ரிலேட்டடாக இருந்தது. ஏன்னா அடுத்தது அவங்களே சொல்லுவாங்க, அடுத்த ஸ்கிரிப்டும் அவங்களோட ட்ரூ ஸ்டோரி தான். ஸோ எக்ஸலண்ட்டான மேக்கிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா
ஊர்வசி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம். இதில் நொறுக்கிட்டாங்க. அவங்க வர்ற இடம் எல்லாமே அவங்க நினச்சதை செய்கிறாங்க. அது ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்க நினச்சது அழ வைக்கணும்னா அழ வச்சிடுறாங்க, சிரிக்க வைக்கணும்னா டக்குன்னு ஒரே செகண்டில் சிரிக்க வச்சிடுறாங்க. ஒரு பெண், அதுவும் ஒரு மன பாதிப்படைந்த ஒரு நிலையில ஆதிக்கத்தை எதிர்த்து அந்த அம்மா கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு வலுவான கேள்வியா இருக்கு. நீதிமன்றத்தில் கேட்கக்கூடியது, காவல்துறையை பார்த்து அதை செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் இந்த சமூகத்துக்கு எதிரான கேள்விகளை இந்த கதாபாத்திரத்தின் மூலம் டைரக்டர் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார். மியூசிக் கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்திருக்கலாம். பட் கொஞ்சம் மெலோடியாக நல்லா இருக்கும். இதில் இருக்கிற அரசியல் ஒரு தாயினுடைய வழி, அந்த வழியை அழகாக கடத்திருக்கிறாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அன் இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் மாதிரி. எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ், எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் உணர்வுகள் எல்லாத்தையுமே தந்துச்சு. நம்ம அது எல்லாத்தையுமே ட்ராவல் பண்ணி கடைசியில் படம் முடிகிறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ஹோல்சமாக, ஓகே ரொம்ப நல்ல படம், ஒரு நல்ல இமோஷனோட வெளில வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் மூவி. இட் வாஸ் கிரேட். ஊர்வசி மேம் பிரில்லியண்ட் ஆக்ட்ரஸ். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அந்த கேரக்டரை ரொம்ப உள்வாங்கி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக உண்மையாக நடந்த கதை. அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸாக. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ மஞ்சுமால் பாய்ஸ்ன்னு ஒரு மூவி வந்திருக்குல்ல, அதில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக போகிறாங்க, இதில் எப்படின்னா ஜேபேபி ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். அம்மா யாருக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஃபேமிலியோட, அம்மா அப்பா பிடிக்கிறவங்க ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் ஜெய்பேபி.